கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான ஆத்ம மன்னா தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தை கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய பின்பகுதியிலே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் பவுல் தன்னை தாழ்த்துகிறவராக காணப்படுகிறார். நாமும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்கு முன்பாக தம்மை தாழ்த்துகிற ஜனங்களாக காணப்படுவோம். உதாரணமாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தாலோ அதே போல் நாமும் மற்றவர்கள் மீது அன்பு கூர்ந்து அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நேரத்துல இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தது போல நாங்களும் உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஜனங்களாக காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. எங்க மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறடிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.